பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு புதிய புதிய வாக்கு தத்தத்தின் மூலம் பேசியிருப்பார். இந்த வார்த்தையை யார் சொல்கிறார் தெரியுமா? தேவனுக்கு மிகவும் பிரியமான தாவீது என்பவர் இந்த விசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவனுக்கு வரும் எல்லா காரியத்திலிருந்தும் விடுவித்து அவனோடு கூட இருந்தார். யோசித்து பாருங்கள், ஒரு கடவுள் ஒரு மனிதன் மேல் இவ்வளவு அன்பாக இருந்தால் அந்த மனிதன் கடவுளின் சொல்லுக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்திருப்பான்? அதுபோல்தான் நாமும் இன்றைக்கு வாழ வேண்டும். அதாவது நம்மை சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதெல்லாம் தேவன் நம் கூடவே இருப்பார். இன்றைக்கு தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இப்போது ஆண்டவர் நம்மிடம் வந்து, என் மகனே, என் மகளே, நீ செய்வது தவறு என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தவறு நமக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது தவறு என்று கூட தெரியாமல் அதையே செய்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று நமக்கு ஒரு வார்த்தை வருகிறது. அது என்னவென்றால், என் மகனே, என் மகளே, நீ செய்வது பாவம் என்று. நாம் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னால் அதை விட முடியவில்லை என்று சொல்வீர்களானால் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, என் பாவங்களை மன்னித்து அதிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். எல்லா விஷயத்திலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போதுதான் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார். என்னதான் ஆனாலும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம். தேவன் ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமீன்.